அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 11ஆம் நூற்றாண்டு காலம் என்பது தென்னகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்திலும் மற்றைய மாநிலங்களிலும் பல்வேறு தத்துவ மரபுகள் பிரபலமடைய தொடங்கியிருந்த காலம். அதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் தமிழிலே இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அந்த திருத்தலங்களை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணையிலே ஈடுபட்டு பல பதிகங்கள் பாடி எல்லா தரப்பு மக்களிடமும் பக்தியாகிற தத்துவம் சென்றடையும்படியாக செய்திருந்த காலம். அதைத் தொடர்ந்து பெரிய அளவிலே ஆலயங்களெல்லாம் நிர்மாணம் செய்யப்பட்டு பல புண்ணிய தலங்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு மக்கள் சென்று வழிபட்டு அங்கே நல்வினைக்கு வழியை கோலியிருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில்தான் நமக்கு ஆச்சாரியர்களுடைய வருகையும் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்திலே 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் வைணவ சமயம் திருவரங்கத்தை தலைமை பீடமாக கொண்டு அதே போலே தெற்கே திருமாலிருஞ்சோலை என்றழைக்கப்படும் அழகர் கோயில், வடக்கே திருக்கச்சி காஞ்சி மாநகரம் அந்த தலம் என்று இப்படி பல்வேறு புண்ணிய தலங்களும் அந்தந்த பகுதிகளுக்கு தலைமை பீடங்கள் போலே இருந்து வந்த காலம். அந்த காலகட்டத்தில்தான் வைணவ சமயத்தில் தலைமையாக கொண்டாடப்படும் ராமானுஜருடைய காலமும் கூட. ராமானுஜரை பற்றிய சிறப்பு செய்திகள் பலவற்றையும் நாம் பேசியிருக்கிறோம். அதிலே அவருடைய சீடர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய பங்களிப்பும் இவர் வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. அந்த சீடர்களுடைய பங்களிப்பினால் இவர் அடைந்த பேற்றையும் அந்த புராணங்கள் மூலமாகவே நாம் அறியவும் முடிகிறது. அந்த சீடர்களுக்குள்ளே எல்லாம் தலைமை ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடப்படுபவர்தான் கூரத்தாழ்வான் என்று அழைக்கப்படும் அடியவர். அவருடைய இயற்பெயர் ஆழ்வான். அவர் காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய கூரம் என்ற சிற்றூர், இன்றைக்கு சிறிய ஊராக இருந்தாலும் வரலாற்று தொன்மை நிறைந்த ஊர். பல்லவர் காலத்திலேயே அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு சிவாலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்வதற்கும் ஆலய வழிபாட்டிலே கலந்து கொள்பவர்களுக்கும் நிபந்தங்களெல்லாம் கொடுத்ததை பற்றிய வரலாற்று தரவுகள் செய்திகள் அநேகம் உண்டு. அப்படி பார்த்தால் அது ஒரு தொன்மையான வாழ்விடமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அது சிறிய அளவிலான ஊராக இருக்கிறது. அந்த கூரம் என்கிற அந்த நகரத்தை ஓரளவில் அந்த பகுதிகளிலே நல்ல செல்வச் செழிப்போடு இருந்து வந்தவராகத்தான் ஆழ்வான் என்பவரை பார்க்கிறோம். அவருடைய மனைவிக்கு ஆண்டாள் என்று பெயர். தம்பதிகள் இருவரும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதை தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்திருக்க வேண்டும். அதே காலகட்டத்தில்தான் காஞ்சி மாநகரத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தொண்டு செய்து வந்தவரான திருக்கச்சி நம்பிகளால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட ராமானுஜர் நாள்தோறும் வரதராஜருக்கு அபிஷேகத்திற்கான தீர்த்தத்தை சாலை கிணற்றிலிருந்து சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தொண்டை செய்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ராமானுஜருடைய புகழ் எங்கும் பரவத் தொடங்கி இருக்க ஆழ்வான் அதால் ஈர்க்கப்பட்டு தவறாமல் ராமானுஜரை சென்று சந்திக்கும் ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஆழ்வானும் நன்கு கற்று தேர்ந்திருந்தவர், உயர்ந்த குடிபிறப்போடு கூட தொண்டு செய்யக்கூடிய அந்த வம்சத்திலே வந்தவர். அவருடைய ஈடுபாடும் பக்தியும் ராமானுஜரையும் கவர்ந்திருந்தது. அதனால் கூரத்திலிருந்து வந்த ஆழ்வானை தனக்கு மிகவும் நெருக்கமாக கொண்டிருந்தார் ராமானுஜர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமானுஜருடைய தத்துவ விசார வகுப்புகளிலெல்லாம் கலந்து கொண்ட கூரத்தாழ்வான் அந்த கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ராமானுஜரிடமிருந்து தீட்சையும் பெற்றார். அவர் மனைவி இருவரும் தீட்சை பெற்று கூரத்திற்கும் காஞ்சிபுரத்திற்குமாக பிரயாணம் செய்து கொண்டு வாழ்ந்த காலம் இது. இப்படி நகர காலத்தினுடைய அந்த கோலம் ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்து திருவரங்கத்திற்கு சென்று அங்கே வைணவ சமயத்தின் தலைமையை ஏற்று அருளாட்சி செய்ய தொடங்க வேண்டியிருந்த காலம். அதன்படியே ராமானுஜரும் காஞ்சி மாநகரத்தை பிரிந்து அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கம் சென்று அங்கே மடம் நிறுவி திருவரங்கம் பெரிய கோயிலினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வீற்றிருந்து அருளினார். அந்த காலகட்டத்தில் ராமானுஜரை பிரிந்திருந்த கூரத்தாழ்வான் தவறாது நாள்தோறும் பலாயிரம் அடியார்களுக்கும் அன்னமிட்டு வரக்கூடிய தொண்டை செய்து வந்தார். இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் நடந்து வர ஒரு நாள் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுள்ளே இரவு வேளையில் அர்த்தசாம பூஜையாகி பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் அந்தரங்கமாக ஏகாந்தத்திலே வீற்றிருந்த காலத்தில், பள்ளியறையிலே வீற்றிருந்த காலத்தில் எங்கோ தூரத்திலே ஒரு பெரிய கதவுகள் அடித்து சாத்தப்படும் சப்தம் கேட்டது. அதிலிருந்த மணிகள் எல்லாம் எதிரொலித்தன. அந்த வெண்கல கதவினுடைய ஒலி காஞ்சிபுரத்தில் கோயிலுக்குள்ளே பள்ளியறையில் இருந்த வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் காதுகளிலே விழ
வரதராஜ பெருமாளிடம் தாயார் கேட்டாளாம், இது யாருடைய வீட்டு கதவுகள்? இந்த அர்த்தராத்திரி பொழுதிலே இப்படி அதை ஓங்கி சாத்துவானேன் என்று கேட்க, வரதராஜரும் காஞ்சிபுரத்திற்கு அருகே இருக்கும் கூரம் என்ற அந்த ஊரிலே ஆழ்வான் என்ற அடியவர், அவரும் அவர் மனைவி ஆண்டாளும் நல்ல செல்வச் செழிப்போடு வாழ்பவர்கள். அவர்கள்தான் தினந்தோறும் பல ஆயிரம் அடியார்களுக்கு அன்னமிட்டு வாழ்ந்து வருகிறார்கள். இன்றைய பொழுதிற்கான அன்னதானம் நிறைவு அடைந்து விட்டது. பாதி ராத்திரி வரையிலும் அங்கே அன்னதானம் நடக்கிறது என்று அர்த்தம். அது முடிந்தவர்கள் அந்த வீட்டின் கதவை அடித்து சாத்திய சப்தம்தான் இது என்று சொன்னாராம். இதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் திருக்கச்சி நம்பிகள் என்ற அடியவர். அவர் மறுநாள் விடிந்ததும் கூரத்திற்கு ஓடிப்போய் அங்கே இருந்த ஆழ்வானிடம், ஐயா, உங்கள் வீட்டு செல்வச் செழிப்பை பற்றியும் நீங்களும் உங்கள் மனைவியும் அடியாருக்கு நாள்தோறும் அன்னமிட்டு வரக்கூடிய சிறப்பையும் நேற்று இரவு திருப்பள்ளி அறையிலே இறைவனும் இறைவியுமாக பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் வார்த்தையாடிக் கொண்டார்கள் என்ற செய்தியை சொன்னாராம். இதை கேட்ட கூரத்தாழ்வான் பதறிப்போனார். எல்லா செல்வங்களுக்கும் பிறப்பிடமான திருமகளை தன் மார்பிலே சுமந்திருக்கிறார் வரதராஜர். அப்படி இருக்க நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பையா திருமகளும் திருமாலும் வியந்து பேசினார்கள்? அந்தோ இது நமக்கு ஆணவத்தை அன்றோ வரவழைக்கும். அதனால் இந்த நொடி பொழுதே இதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். புறப்பட்டு போய் என்னிடம் ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டு அதையே தகுதியாக கருதி ராமானுஜருடைய காலடியிலே விழுந்து விடுவோம் என்று எண்ணம் கொண்டார். அந்த நொடிப்பொழுதே இருந்த எல்லா செல்வங்களையும் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கி முடித்து அங்கிருந்து அவர்கள் சிறிய அளவிலான ஆடைகளை மட்டும் மூட்டையாக கட்டிக்கொண்டு அரங்கநகரத்தை நோக்கி புறப்பட்டார்களாம். செல்லும் வழியிலே இரவு வேளையில் அவருடைய மனைவி ஆண்டாள், ஐயா, இரவு வேளையிலே பிரயாணம் செய்கிறோமே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று சொன்னாளாம். நம்மிடம் என்ன செல்வம் இருக்கிறது? யார் வந்து நம்மை வழிப்பறி செய்தாலும் உயிரை தவிர ஒன்றுமில்லையே, எதை கேட்டு நம்மை அவர்கள் பறிக்கப் போகிறார்கள்? அதனால் மடியில் கனமில்லாததால் பயம் இல்லையே என்று கூறினாராம். அப்போது அவருடைய மனைவி சொன்னாளாம், நீங்கள் பழகி வந்த பழக்கமாக இரவு வேளைகளிலே நீங்கள் பால் அருந்துவதற்கிருக்கும் அந்த பொற்கிண்ணத்தை மட்டும், தங்கத்தால் செய்த கிண்ணமாம், அந்த கிண்ணத்தை மட்டும் நான் எடுத்து வந்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று கூறினாளாம். அதை கேட்ட ஆழ்வான் கோபப்பட்டு, என்ன காரியம் செய்தாய்? இறைவனே மெச்சும் அளவிற்கு நம் செல்வம் வந்துவிட்டதே என்று பயந்து எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து விட்டு வருவோம் என்று பார்த்தால் மடியிலே இப்படி ஒரு கணத்தை சுமந்து வந்திருக்கிறாயே, அந்த பாத்திரத்தை இப்போதே காட்டுக்குள்ளே வீசி எறிந்துவிட்டு எந்த கணமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நாம் செல்வோம் வா என்று அவளிடம் இருந்த பொன்வட்டிலை பிடுங்கி காட்டிலே வீசி எறிந்துவிட்டு காட்டுப்பகுதியிலும் தைரியமாக பிரயாணம் செய்தார்களாம். அதனால்தான் ஆழ்வானுடைய சிறப்புகளை பேசும்போது பொன்வட்டில் தனையொழித்த புகழுடையோன் என்று பாடுவார்கள். அப்படி அந்த நிலையிலே கையில் ஏதொன்றும் இல்லை என்ற கதிக்கு ராமானுஜருடைய அடியிலே சென்று விழுந்தார்கள். அவரை இறுகப் பற்றி கொண்டு, உங்களையே தஞ்சமாக வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். சிலது காலம் தன்னுடைய ஆன்ம சீடனான ஆழ்வானை பிரிந்திருந்த குறைதீர ராமானுஜர் மகிழ்ந்து அவர்களுக்கு திருவரங்கத்திலே தங்குவதற்கு இடம் கொடுத்து ராமானுஜரோடு சேர்ந்து அவர்களும் பல்வேறு தொண்டு செய்யும்படியாக நியமித்தார். அதன்படிக்கு திருவரங்கம் பெரிய கோயிலினுடைய நிர்வாகத்தை முழுமையாக தான் பெற வேண்டும் என்று பார்த்த ராமானுஜருக்கு பெரிய கோயிலுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்த அமுதனார் என்பவர் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது என்ன வாய்ப்பு என்று பார்த்தால், அமுதனாருடைய தாயார் இறந்துபட்டு போய் அவளுடைய நினைவு நாள் அந்த நாளிலே அங்கே சென்று அமர்ந்து பிராமணர்களுக்கு இடக்கூடிய அன்னம் அந்த போஜனத்திலே அமர வேண்டும். அவர்கள் அன்னமிட்டு முடித்த பிறகு உங்களுக்கு என்னென்ன பரிசுகள் வேண்டும் என்று கேட்கும்போது கோயிலினுடைய நிர்வாகம் எனக்கு வேண்டும் என்று ஆழ்வான் கேட்க வேண்டும் என்று நியமிக்கிறார் ராமானுஜர். இந்த வழக்கம் இறந்தவர்களுடைய நினைவாக சிலரையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவும் அவர்கள் கேட்கும் பரிசையெல்லாம் கொடுத்தால் இறந்தவர்களுக்கு இறப்பிற்கு பிறகான வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை சார்ந்தது. அதன்படிக்கு அவர்களுடைய இறந்த அந்த நாளிலே அதற்கான தகுதியோடு கூடிய அந்தணர்கள் சிலரை அழைத்து அமுதிட்டாராம் அமுதனார். அதிலே ஒருவராக சென்று அமர்ந்து கொண்டார் கூரத்தாழ்வான். ராமானுஜருடைய அந்த திட்டத்தின்படி அன்னமிட்டு முடித்து அதையெல்லாம் உண்டு முடித்த பிறகு வந்திருந்தவர்களுக்கு இன்னும் வேறென்ன வேண்டும் என்று அமுதனார் கேட்டபோது, திருவரங்கம் கோயிலின் நிர்வாகம் எனக்கு நீங்கள் தானமாக தர வேண்டும் என்று கேட்டாராம்.
கேட்டதை மறுக்க முடியாமல் அமுதனாரும் அவருக்கு வழங்க அதை கொண்டு போய் ராமானுஜரிடம் ஒப்படைத்தாராம் அமுதனார். இப்படித்தான் திருவரங்கம் பெரிய கோயிலினுடைய நிர்வாகம் ராமானுஜர் கைக்கு வந்தது. அதற்கும் மிக முக்கிய அளவிலே உதவி செய்தவர் கூரத்தாழ்வான். அதேபோல் ராமானுஜர் காஷ்மீர யாத்திரை செய்து அங்கே சாரதா பீடத்திலே இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்திற்கான பாஷ்ய நூலை படித்து தெளிந்து அதற்கு தகுதியாய் தான் ஒரு பாஷ்யம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். பிரம்மசூத்திரத்தை தான் கற்று தேர்ந்து அதற்கு தகுதியாய் வைணவ முறைப்படி ஒரு உரை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உடனழைத்து செல்லுவதற்கு தகுதியாய் கூரத்தாழ்வானை தேர்ந்தெடுத்தார். இருவருமாக பல காலம் நடந்து சென்று காஷ்மீர தேசத்தை அடைந்தார்கள். அங்கே இருந்த நூலகத்திலே அந்த பொறுப்பில் இருந்தவர்களிடமெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் கண்காணிப்பிலே அந்த ஆலயத்தின் நூலகத்திற்குள்ளே அமர்ந்து கொண்டு இருவரும் அந்த பாஷ்ய நூலை படிக்க முடிந்தது. என்னதான் படித்தாலும் பிரம்மசூத்திரத்தை பற்றிய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றவர்கள் மறுத்துவிட்டார்கள். சரி, இத்தனை தூரம் வந்துவிட்டோம், இரவோடிரவாக அந்த சுவடிகளை யாரும் அறியாமல் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ராமானுஜர் முயற்சி செய்தார். ஆயினும் ஒரு இரவுதான் அவர்களால் அதை அங்கிருந்து கொண்டு வந்து ஒளித்து வைக்க முடிந்தது. மற்றைய நாள் சாரதா பீடத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இவர்களிடமிருந்து அந்த சுவடிகளை பறித்து சென்று விட்டார்கள். மனம் வருந்திய ராமானுஜரை தேற்றும் விதமாக கூரத்தாழ்வான், ஐயா, இந்த 2 இரவுகள் நீங்கள் உறங்கியிருந்த போது அந்த நூல்களை முழுவதுமாக நான் வாசித்தேன். ஒரு சொல் பிழறாது அத்தனை சொற்களும் எனக்கு மனப்பாடமாக தெரியும் என்று சொல்ல, கூரத்தாழ்வான் சொல்ல கேட்ட ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் ராமானுஜருடைய அந்த பிறப்பிற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுத முழுமையாக உதவியவர் கூரத்தாழ்வான் என்றும் தெரிய வருகிறது. மூன்றாவது மிக முக்கியமான உதவி, ராமானுஜருக்கும் சோழ அரசனுக்கும் ஒரு வாக்கு பிணக்கு ஏற்பட ராமானுஜருடைய அந்த பெருமைகளை குலைக்கும்படியாய் செய்வேன் என்று திட்டமிட்டு அந்த சோழ அரசன் ராமானுஜரை தன் சபைக்கு வரவழைத்தான். ஆனால் அங்கே சென்றால் தம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி ராமானுஜர் அங்கே செல்லாமல் கூரத்தாழ்வானாகிற தன்னுடைய சீடர் அவரே முன்வந்து, உங்களுக்கு பதிலாக நான் காவி உடுத்தி கொண்டு சோழனுடைய சபைக்கு சென்று வாதாடுகிறேன் என்று கூற கேட்டு அவரை அந்த நிலையில் காவி கொடுத்து கையிலே அந்த முக்கோலையும் பிடித்து கொண்டு அவர் ராமானுஜர் போலே வேடமிட்டு கொண்டு செல்ல அனுமதித்து அவரை அனுப்பி வைத்துவிட்டு, ராமானுஜர் வெள்ளை வேட்டி தரித்து கொண்டு தான் ஒரு கிரகஸ்தன் போலே வேடமிட்டு கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து தப்பியோடி மேல்கோட்டை என்றழைக்கப்படும் திருநாராயணபுரம் தலத்திற்கு சென்று பல ஆண்டுகள் தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கால அவசரத்திலே கூரத்தாழ்வான் சோழருடைய சபைக்கு சென்று தான் ராமானுஜராக தன்னை காட்டிக்கொள்ள அந்த செய்தி அறிந்த சோழ அரசன் கோபம் கொண்டு அவருடைய 2 கண்களிலும் சூடு செய்த கோல்களை கொண்டு அவர் கண் பார்வை குருடாகும்படியாய் செய்து விடுகிறான். இந்த நிலையில் மனம் நொந்த கூரத்தாழ்வான் இனியும் அரங்க நகரத்திலே இருப்பதில்லை என்று அதிலிருந்து நீங்கி காஞ்சிபுரத்திலும் அழகர் கோயிலுமாக பலகாலம் தங்கியிருந்தார் என்று அறிகிறோம். அப்போது அவர் வரதராஜரை குறித்தும் அழகரை குறித்து பல ஸ்லோகங்கள் எல்லாம் செய்த செய்தியும் கிடைக்கிறது. இப்படி ராமானுஜருடைய பெருமைகளையெல்லாம் பேசும்போது அவர் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு சென்றடைந்த இலக்குகள் எல்லாவற்றிலும் அவருக்கு முழுமுதல் உதவியாக இருந்தவர் கூரத்தாழ்வான் என்றும், அவரை போலே ஒரு வைராக்கிய சீலரை பார்க்க முடியாது என்றும் நாம் கொள்ளலாம். இப்படி வாழ்ந்த ஆச்சாரியர்கள் வாழ்விலிருந்து எத்தனை செய்திகளை நாம் பெற முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.